ஒரு லைனுக்கு 1.25 இன்ச்சு ஒரு பூக்கு. இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ அளந்து 9 3 3 2 2 ஜாயின் பண்ணி ஒரு மணி கோக்கிறதுக்காக கொஞ்சம் கிளாஸ் ஒயர்ன்றதுனால கொஞ்சம் லூஸ் விடும், நல்லா டைட் பண்ணி போடணும். கீழே தான் கரெக்டாக போடணும் மெயினாக. இப்போது 27 ஒயர் நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இது நான் எப்படி தொடங்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கணும். நான் 2ஆக மடித்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறேன்ல, அது இப்படி தாங்க பாருங்கள். இது 2ஆக ஒரே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ வந்து இதுக்கு 9 லைன் தான் போட போகிறோம். ஒரு லைனுக்கு 1.25 இன்ச்சு ஒரு பூக்கு. 9 லைனுக்கு இப்போ வந்து நாங்கள் 4 1.25 5 இன்ச்சு கம்மி பண்ணி பாருங்கள். இது ரன்னிங் ஒயரு. இதை வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சு இப்படி பாருங்கள் 5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 4 வருஷம், அந்த பக்கம் 4 வருஷங்கிறதுக்காக கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சேர்த்தி கூட 5.5 இன்ச்சு இப்படி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும் இது பாருங்கள். இப்படி இப்போ இதிலேருந்து இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ அளந்து இப்போ வந்து அடி போடுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள். இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு. இது கட் பண்ணி வச்சுருந்த ஒயரு. இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பூ போடுறேன். இது கிளாஸ் ஒயர் பாருங்கள், நல்லாயிருக்கு. இதுக்கு அந்த பீட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் தான் இந்த கலர் நான் எடுத்துகிறேன் பாருங்கள். நல்லா டைட்டாக போடணும். இது இவ்வளோ வித்தியாசம் வருது. இப்போ இது இந்த பக்கம் 4 வருஷம், அந்த பக்கம் 4 வருஷம் போட்டால் இந்த ரன்னிங் ஒயரும் இந்த ஒயரும் இந்த பின்னுற ஒயரும் ஈக்குவல் ஆகிடும். இது ரன்னிங் ஒயரு, இது கூடைக்கு கட் பண்ண ஒயரு. இப்போ பாருங்கள் இவ்வளோ வித்தியாசம் வருது. இப்போ இந்த பக்கம் 4 வருஷம் போட்டால் அது ஒரே மாதிரி வந்துடும் பாருங்கள். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள். இப்படி ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது பண்ணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்படி கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏன்னா இப்போ ஒரே மாதிரி தான் நாங்கள் கூட போட போகிறோம். இப்பெலாம் இந்த பக்கம் 4 லைன், அந்த பக்கம் 4 லைன். 9 3 3 2 2 ஜாயின் பண்ணி ஒரு மணி கோக்கிறதுக்காக நான் இப்போ 9 வைக்கிறேன். ஒரு பூ போடுவது நல்லா டைட் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு பூக்கும் சரி பார்க்கணும் பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசம் வருது. இப்போ 2 3 கூட எடுத்து இப்படி மடித்து வச்சு போடலாங்க. இப்போ 3 ஒயர் எடுத்திருக்கேன். 3ஐயும் ஒட்டுக்காக மடித்தா கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும். 3 வச்சு இப்படி 3 ஒரே மாதிரி வச்சுட்டோம். இப்போ மணமணன்னு வச்சு போடலாம். நான் 3 5 இப்படி ஒட்டுக்காக இதாங்க எடுத்துக்குவேன். இது கொஞ்சம் கிளாஸ் ஒயர்ன்றதுனால கொஞ்சம் லூஸ் விடும், நல்லா டைட் பண்ணி போடணும். 2வது லைன் போடுறப்பையும் நல்லா டைட் பண்ணி தான் போடணும் பாருங்கள். இப்படி ஒரே மாதிரி பாருங்கள், இப்படி ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது இப்படி எடுத்து போடணும். கொஞ்சம் கூட வித்தியாசம்லாம் போட்டால் தான் கூட ஒரே மாதிரி ஈவனாக வரும். ஒரு பக்கம் ஜாஸ்தி இருந்தால் ஒரு பக்கம் அப்புறம் சொருகிறதுக்கு பத்தாது. ஒவ்வொரு தடவையும் நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. 4 5 கூட எடுத்துக்கலாம்.
ரெண்டு இப்படி சமம் பண்ணி நாங்கள் அந்த பக்கம் வச்சதுனால இது 4 பூ இந்த பக்கம் அந்த கரெக்டாக இந்த ஒயரும் கரெக்டாக இருக்கும். பின்னுற ஒயரும் ரன்னிங் ஒயரும் கொஞ்சம் கூட வித்தியாசம் வராது. அந்த இன்ச்சு மட்டும் நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கணும். அகலம் வைக்கிற அளவு இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ மோஸ்ட்லி 13, 15 இப்படி வைக்கிறதுனால 9 இன்ச்சு 10 இன்ச்சு சைடில் கம்மி பண்ணுவோம். இது இப்போ 9 வைக்கிறதுனால நான் 5 இன்ச்சு நான் கம்மி பண்ணியிருக்கேன். எந்த கூட போட்டாலும் 13, 15, 17 இந்த அளவு போடுறதுனால 9, 10, 11 அப்படி கம்மி பண்ணிக்குவோம் சைடில். மடித்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். ஒன்று மடிச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகும். க்ரீனுக்கு இது வந்து இந்த திராட்சை மாதிரி இந்த கலர் இருக்கிறதுனால மேட்சிங் நல்லாயிருக்கும்னு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பீட்ஸு. இந்த கிராஸ் இல்லை சுத்த ஏர் போடுறதுனால ஒயர் வந்து வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் இப்படி 5, 6 இப்படி எடுத்துக்குங்க. பாருங்கள் இப்படி சரி பண்ணி போட்டுடலாம். இப்போ நான் 6 ஒயர் எடுத்திருக்கேன். 5, 6 இப்படி எடுத்து மணமணன்னு போட்டுடலாம். கூட அடி போட்டுடலாம். இங்கே இப்போ 6 ஒயர் சமம் பண்ணி போட்டுக்கோங்க. வச்சு இப்படி கையில் வச்சுட்டு பாருங்க ஒவ்வொன்றா எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். நல்லா பொறுமையாக இழுத்து போடுங்க. நான் கூடவே இன்னொரு லைனும் போட்டுக்குவேன், அப்போ லூஸ் ஆகாமல் இருக்குன்ட்டு. இப்போ நான் புதுசாக இப்போ போட்டு காட்டுறதுனால அது போடலை. அடுத்த லைன் எடுத்து கூடவே போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு தடவையும் டைட் பண்ணுற வேலை வராது. எப்படி நாங்கள் இது டைட்டாக போட்டாலும் லூஸ் ஆகும். அடுத்த லைன் போடுறப்போ நாங்கள் அது ஒவ்வொரு ஒயரையும் டைட் பண்ணி தான் போடணும். பாருங்கள் எப்படி போட்டாலும் கொஞ்சம் லூஸ் ஆகும். பேசிக் மட்டும் நல்லா போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா வந்துடும். கீழே தான் கரெக்டாக போடணும் மெயினாக. வேர் எடுத்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடலாம்.
பாருங்கள் 4 நாளாக வச்சு போட்டதுனால சீக்கிரம் போட்டாச்சு. அடி லைன் போட்டேன் ஃபஸ்ட்டு லைனு. ஒவ்வொன்றா எடுத்து போட்டால் டைம் ஆகும். அதுக்காக தாங்க இப்படி 4 5 எடுத்து வச்சு போட்டுக்கணும். அதனால் இப்போ மணி கூட போடுறேன். அடுத்தது இன்னொரு மாடல் கூட போடுறேன். ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு மாடல் வரிசையாக வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்குங்க. பாருங்கள், எல்லா மாடல் கூடையும் நான் போடுறேன். இதே குச்சி பிஸ்கட்டு, சிவன் கண்ணு, கிராஸ் எல்லாமே போட்டிருக்கேன் ஒவ்வொன்றா. இப்போ மணிக்கூடை போட்டுட்ருக்கேன். அடுத்தது ஜாஸ்மின் நாட் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ கீழே சாதா போட்டு கிராஸ் போடுற மாதிரி மல்லிமுக்கு அந்த மாதிரி போடுற முன்ன கிராஸில் தான் போட்டிருப்பேன் ஜாஸ்மின் நாட்டு. இப்போ அது இதே மாதிரி சாதாவில் போடுற மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள், இது போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எண்ணிக்கிங்க ஒரு தடவை. வைக்கலாம். பாருங்க 24 பூ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இது வந்து இப்படி ஒரே மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் போடணும். இந்த பக்கம் இப்போ 27 பூ வைக்கிறதுக்கு இப்போ 24 வைக்கிறேன். அதனால் இந்த பக்கம் எடுத்து பின்னிக்கிறேன். இப்போ கட் பண்ணுறதுக்கு இது 5 வச்சதுனால கரெக்டாக இருக்கும். அதுக்காக சைடில் 5 பூ வச்சதுனால இப்போ பாருங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த லைன் போட போகிறோம்.
பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். மூணு லைன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒவ்வொன்று போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 2 பக்கமும் டைட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் போடணுமோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு வருஷம் போட்டுக்குங்க. இது பின்ன இந்த சைடு ஒயர் வந்து குறைஞ்சிரும் பாருங்கள். இன்னும் 3 வருஷம் போடணும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ 2வது வருஷம் நான் நல்லா டைட் பண்ணி இழுத்து விட்டு போடுங்க. பாருங்கள், இப்படி நல்லா டைட் பண்ணி இப்படி இழுக்கணும். இல்லைங்க, இந்த கலர் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து போட்டு பார்த்து தான் இந்த பீட்ஸு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். பாருங்கள், இந்த கலர் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணேன்னா பாருங்கள், இந்த கலருக்கு இந்த ப்ரௌன் மாதிரி இருக்கிற மணி வந்து மேட்ச் ஆகும். பாருங்கள், இப்படி போட்டு பார்த்து தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் எடுப்பாக இருக்குது. அதுக்கு தாங்க இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டு பார்த்து தான் பீட்ஸ் வந்து போடணும். நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக இழுத்து போட்டுக்குங்க. இதுக்கு இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 9 வருஷம்.